கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்காக 4 எளிய வழிகளை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு செல்கிற 4 எளிய வழிகளை நாம் பார்க்க போகிறோம். இன்றைய நாட்களிலே இந்த பரலோகத்தை குறித்தான செய்தி இன்றைக்கு குறைந்து விட்டது. இந்த பரலோகத்தை பற்றி யாருக்கும் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுவதும் கிடையாது, அதை பற்றி சொல்லுவதும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவர்களுக்கு பரலோகம் இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா பரலோகத்தை பற்றி அவங்க சொல்லுவதே கிடையாது. இந்த பூலோகத்து ஆசீர்வாதங்கள், பூலோகத்துடைய நன்மைகளை பற்றி தான் இன்றைக்கி போதகர்கள் போதிக்கிறாங்களே தவிர, இந்த பரலோகத்தை பற்றியான ஒரு அறிவு விசுவாசிகளுக்கு போதிப்பது கிடையாது. இந்த பரலோகம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமில்லாத வாழ்க்கை, நம் இருக்கிற வீடு நிரந்தரமில்லாத வீடு. நமக்கு நித்தியம் உள்ளது, நித்தியமானது நம்மளுக்கு பரலோகம் மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு செல்வதற்காக, அதுக்கு பரலோகத்துக்கு செல்வதற்காக 4 எளிய வழிகளை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பரலோகத்தை பற்றி நம்ம பார்ப்போம். பரலோகம் எப்படிப்பட்டது? இன்றைக்கி பல மதங்களில், பிற மதங்களில் சொல்கிறாங்க சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போவோம். எப்படி போவோம்? இன்றைக்கி எல்லா மதங்களும் சொர்க்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. ஆனால் எப்படி போக வேண்டும் என்று அந்த சொல்லவில்லை. வேதத்தில் இந்த பரலோகத்தை பற்றி சில காரியங்களை பற்றி பார்ப்போமே. முதலாவதாக யோவான் 14:2 இந்த பரலோகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இங்க பார்க்கிறோம், இயேசு சொல்கிறார் பிதாவின் வீடு. இந்த பரலோகம் என்பது தேவனின் வீடு, பிதாவின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம பல வீடுகளில் இருந்தாலும் அப்பா வீட்டுக்கு போன மாதிரி வராது. இன்றைக்கி பல ஊரில் போனாலும், பல ஹோட்டலில் தங்கினாலும், பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினாலும், அந்த அப்பா வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம வீட்டில் யார் இருக்கிறா? நமக்கு பிடிச்ச மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம என்ன செய்கிற பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. அதனால நமக்கு அந்த வீட்டுக்கு வர்றது நமக்கு பிடிக்கும். எங்கே தான் நீங்கள் வெளியே சுற்றினாலும் சரி, பெரிய ஹோட்டலில் தங்கினாலும் சரி, இல்லை வெளிநாட்டுக்கே போனாலும் சரி, ஆனால் வீட்டுக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்க தான் செய்யும். அதான் பரலோகம் என்பது பிதாவின் வீடு என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பரலோகம் என்பது நித்திய மகிழ்ச்சி நிறைந்த இடம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21, 23 நித்திய மகிழ்ச்சி நிறைந்த இடம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன், அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். இங்க பார்க்கிறோம் நித்திய மகிழ்ச்சியான இடம். நித்திய பிதாவின் சந்தோஷத்தில் நீ பிரவேசி என்று இயேசுவானவர் சொல்றார். நித்திய மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் மகிழ்ச்சி இருக்கும், துன்பங்கள் வரும், மகிழ்ச்சி வரும், துன்பங்கள் வரும், இது கலந்து தான் வரும். சில பேர்த்துக்கு வாழ்வையில் எப்போதுமே துன்பம் தான் இருக்கும். ஆனால் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா நித்திய மகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கிற எல்லாமே சிற்று நிபந்தனை தான், சிறிய மகிழ்ச்சி. ஆனால் நித்திய மகிழ்ச்சி, நமக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது, கவலையே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அது பரலோகம் மட்டும்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறையா விசுவாசிகள், நிறையா போதர்கள் இன்றைக்கி தவறான உபதேசங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, இயேசு ஏற்றுக்கொண்டா அவங்களுக்கு கஷ்டமே வராது, துன்பமே வராது, கவலையே வராது, சந்தோஷம் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்க வரைக்கும் நம்ம கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே வரதான் செய்யும், கண்ணீர்கள் எல்லாமே வரதான் செய்யும். ஆனால் பரலோகத்தில் நித்திய மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக அழிவில்லாத நிரந்தர இடமாக இந்த பரலோகம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாக்கிய
நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கட்டப்பட்ட நமக்கு ஒரு வீடு ஆயத்தமாகப்பட்டிருக்கிறது. அது ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டை வந்து நம்ம ரெடிமேடில் வாங்குகிறோம். ரெடிமேடில் வாங்கும்போது சில சட்டைகள் நமக்கு பத்தும், சில சட்டைகள் பத்தாது, பெருசாக இருக்கும். ஆனால் தேவனால் நமக்காக அந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. நமக்காக பார்த்து பார்த்து கட்டு வந்துடுறாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பிள்ளைகளுக்காக அப்பா வந்து பார்த்து பார்த்து கட்டினார்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்காக தேவன் அழிவில்லாத அந்த வீடை என்ன செய்கிறாரு? கட்டி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாமே அழிந்துவிடும். இன்னைக்கு வயநாடு கேரளா சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இரவு தூங்கிட்டு இருக்கும்போது இரவு 1 மணிலேருந்து அந்த வெள்ளம் வந்ததா. 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த வெள்ளம் வந்து இல்லாத 4 ஏக்கர் 4 கிராமங்கள் அழிக்கப்பட்டது என்று பார்க்குறோம். 300க்கு மேலே பலி எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் கணக்கில் எண்ணப்படாத பலி எண்ணிக்கை நிறையா இருக்குது. எங்கேயும் பாதுகாப்பு கிடையாது. அந்த உலகத்தில் எங்கேயும் பாதுகாப்பு கிடையாது. எங்கேயும் அழியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அழிவில்லாத நித்திய வீடு நமக்கு இருக்குதுன்றதுனால அது பரலோகம் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வதாக நித்திய பாதுகாப்பு உள்ள இடம் பரலோகம் என்பது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் வாசிக்கும் போது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஹல்லேலூயா. 4வதாக நித்திய பாதுகாப்பு உள்ள இடம் பரலோகம். இன்றைக்கு பணத்தை சேமிப்பதற்காக பேங்கில் சேர்த்து வைக்கிறாங்க, இன்னும் லாக்கர்லையும் சேர்த்து வைக்கிறாங்க. அப்படியும் என்ன செய்யுது? திருட்டுத்தனம் போக தான் செய்யுது. இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். டிஜிட்டல் முறையில் என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி திருடுறாங்க. எப்படியோ என்ன செய்கிறாங்க? அதை டெக்னிக்கலாக போனாலும் எப்படியாலும் என்ன செய்கிறாங்க? திருடுறவங்க திருடிட்டு தான் இருக்கிறாங்க, ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வீட்டில் போகும்போது என்ன செய்யணும்? பூட்டிட்டு போனாலும் என்ன செய்யறான்? உடச்சி என்ன செய்யறான்? எடுத்துடுறான். எங்கேயும் பாதுகாப்பு கிடையாது. எங்கேயும் நமக்கு ஒரு எவ்வளவு போலீஸ் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யுது? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது. நித்திய பாதுகாப்பு உள்ள இடம் பரலோகம் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நிம்மதி உள்ள இடம், ஒரு பாதுகாப்பு உள்ள இடம். அப்பா இருந்தாலே ஒரு பாதுகாப்பு தானே நம்மளுக்கு. அப்பா இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எந்த கவலையும் இருக்காது. அப்பா கூட வந்தாலே எந்த வராது. அதே போல் அப்பா வீட்டுக்கு போனால் நமக்கு யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரலோகத்துக்கு செல்வதற்கு ஒரு 4 எளிய வழிகளை இன்றை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இந்த பரலோகத்துக்கு செல்வதற்கான வழி யார் என்று சொன்னால், யோவான் 14ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அடுத்த வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. முதலாவதாக நமக்கு பரலோகத்துக்கு செல்கிற வழி யார் என்று சொன்னால் இயேசு ஒருவர் தான். இங்கே சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தெளிவாக இந்த வார்த்தையை சொல்றார். ஏனென்றால் பிதாவுக்கு செல்கிற வாசல்கள், அநேக வாசல்களை என்ன செய்யறாங்க? உண்டு பண்ணி கொள்றாங்க. புண்ணியம் செஞ்சால் பரலோகத்துக்கு போயிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம். நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போயிடலாம். நம்ம 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சாலே போதும், சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு பல தவறான கருத்துக்கள் இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தின்படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை எல்லாமே யாருமே வர முடியாது, நான் தான் வழி என்று அவர் சொல்கிறார். ஒரு பெரிய ஒரு பாதைக்கு, ஒரு சொர்க்கத்துக்கு போகிறோம்னு சொன்னால் இங்கே ஃபுல்லாமே பாதை இல்லாமல் இருக்குது. யாருமே பாதை தெரியல. பாதை உண்டாக்கவும் யாராலும் முடியாது. அது இயேசு அதை உண்டாக்கினார். பாதையை அவர் உண்டாக்கினார். இன்றைக்கு நம்ம சொல்லலாம்,
இயேசு சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் சொல்கிறாரு. எப்படி அவர் சொல்ல முடியும்? நானே வழின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். அதுக்கு பதில்களை நம்ம பார்ப்போம். அதற்கு இயேசுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முதலாவதாக இயேசு யார் என்று சொன்னால், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இயேசு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். முதலாவதாக அவர் யாராலும் வரல, அவர் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர். இரண்டாவதாக இயேசு எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இரண்டாவதாக இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருந்து அவர் வந்தவர், மறுபடியும் பரலோகத்துக்கு போனவர். இயேசு தவிர யாரும் கிடையாது. அது மிகவும் ஒரு உச்சிதமான காரியம். பரலோகத்திலிருந்து இயேசு வந்தார், திருப்பி என்ன செஞ்சார்? பரலோகத்துக்கு போயிருக்கிறார். மூன்றாவதாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இங்க பார்க்கிற மூன்றாவதாக பாவத்துக்காக நமக்காக பலியா இருக்கிறார். சட்டத்தின்படி, வேத சட்டத்தின்படி பாவத்துக்கு சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருத்தவன் தப்பு செஞ்சாலே அவனுக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்குது. மரணத்தை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஒருத்தன் பாவம் செஞ்சாலே மரணம் இருக்கிறது. அந்த மரணத்துக்கு நிவர்த்தியாக இயேசு தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்கள் நீங்களாக, நம்முடைய குற்றங்களுக்காக அவர் தம்மேல் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பலியானதினாலே என்ன செஞ்சார்? அவர் பலியானார். ஹல்லேலூயா. பாவத்துக்காக அவர் நமக்காக பலியாக இருக்கிறார். நான்காவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய பிரமாணத்தை யானாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஹல்லேலூயா. நான்காவதாக இயேசு நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் என்ன செஞ்சிருக்காரு? நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்தையும் அவர் என்ன செஞ்சார்? நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது என்று சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு அது தவறு என்று உணர்வதற்காக அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆனால் தவறுன்னு நீக்குவதற்கு எந்த சொல்யூஷன் கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சார்? சொல்யூஷனை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாவத்தில் எப்படி நீங்குவது, எப்படி அதை விட்டு ஓடி வருவது என்ற பல காரியங்களை இயேசு என்ன செஞ்சார்? நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் என்ன செஞ்சார்? நிறைவேற்றினவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக மரணத்தை அவர் ஜெயித்தவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்திருக்கலாம், எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம். ஆனால் யாருமே மரணத்தை ஜெயிக்கலை. மரணத்தை ஜெயித்தவர் முதல் யாரு? இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இப்போதும் ஜீவித்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததை யாரால் மறுக்க முடியாது. அவர் மரணத்தை அவர் ஜெயித்தவர். இன்ன வரைக்கும் கிறிஸ்துவம் வளர்ந்து கொண்டே தான் வருகிறது. யாரும் எவ்வளையோ அழிக்க பார்த்தாங்க, கிறிஸ்தவத்தை பைபிளை அழிக்க பார்த்தாங்க.
யோசிச்சு பாருங்க, இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாக 2024 வருடங்களாக வாழ்ந்தார். அவரை பற்றி இப்போதும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டு தான் வருது. ஹல்லேலூயா. ஏன்னா அது உயிர் உள்ள மதம். உயிர் உள்ள செடி தான் வளர்ந்து கொண்டு வரும். அதே போல் உயிருள்ள கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவதாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவர்? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இங்கே பார்க்குறோம், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஏனென்றால் ஆதாம் செய்த தவறு, ஆதாம் ஏவாள் செய்த தவறுக்காக தேவனிடம் நமக்காக இயேசு பரிந்து பேசினார். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் பாவம் செஞ்சான், ஆதாமும் பாவம் செஞ்சான். எது பாவம்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியலை. இயேசு சொன்ன, தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யலை? கீழ்ப்படியலை. அவங்க சாப்பிட்றது சாப்பிட ரெண்டாவது, அந்த பழத்தை சாப்பிட்றது பெரிய பாவம் கிடையாது. ஆனால் சொல்கிறத என்ன செய்யலை? கீழ்ப்படியலை, நடக்கலை, கேட்கலை. யார் சொல்கிறது கேட்டாங்க? சாத்தான் சொல்கிறதை கேட்டாங்க. அது இயேசு தேவன் வந்து கேட்குறாரு, நான் விளக்கின கனியை நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. அப்போ ஏவாள் என்ன சொல்லுது? ஆதாம் என்ன சொல்கிறான்? ஏவாள் மேலே கை காட்டுறான். ஏவாள் என்ன சொல்லுது? சர்ப்பத்து மேலே கை காட்டுது. கடைசி வரைக்கும் அவங்க தவற ஒப்புக்கொள்ளவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு மன்னிப்பு, ஆண்டவரே மன்னிச்சுக்குங்க, நான் அதை எதுவும் தெரியாமல் செஞ்சு பண்ணிட்டேன், மன்னிச்சு அப்பயே பண்ண ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்துருப்பார், கண்டிப்பாக மன்னிப்பு கொடுத்துருப்பார். கடைசி வரைக்கும் அவங்க மன்னிப்பு கேட்கல, தவறையும் உணரலை. அந்த தவறை, அந்த மன்னிப்பை கேட்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து, பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாது இருக்கிறார்கள், இவருக்காக இவளை மன்னியும் என்று அந்த வார்த்தையை சொன்னார். அந்த மத்தியஸ்தராக இருந்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு மத்தியஸ்தராக எல்லாமே அவர் நொறுக்கப்பட்டு பலியாகி கடைசி என்ன செய்தார்? இவளை விட்டுருங்க, ஏன்னா ஏமல தண்டனை கொடுங்க, இவங்களை மன்னிச்சிருங்க, என்னையை தண்டிங்க சொன்ன மாதிரி தான் இயேசு சொன்னார், இவளை மன்னியும் என்று சொன்னார். அதான் அதற்காக ஒரு தகுதியாக என்ன செய்கிறார்? மத்தியஸ்தராக இருக்கிறார். எப்போதுமே ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம், கடைசி முடிக்கும் போது, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. இயேசுவின் மூலமாக தான் என்ன செய்யுது? பிதாவுக்கு நம்முடைய ஜபங்கள் அனைத்துமே கொண்டு செல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பல வழிகளில் ஜபத்தை கொண்டு சொல்வதற்காக பல யாகங்கள் நடத்துகிறாங்க, பல இது நடத்துகிறாங்க. இன்றைக்கி ஆர்சி மக்கள் வந்து மரியாள் மூலமாக ஜபத்தை கொண்டு போக இருக்கிறாங்க. இன்னாசியர், இந்த மாதிரி பல செயின்ஸை சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. நமக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தர் இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. இயேசு மூலமாக தான் நம்ம எல்லாமே போக வேண்டும். ஜபங்கள் எல்லாமே இயேசு மூலமாக தான் போக வேண்டும். மத்தியஸ்தர் இயேசு ஒருவர் தான். ஏழாவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவர்? ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. பிதா வந்து இயேசுவுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை அவர் தந்தருளினார். ஹல்லேலூயா. இயேசு என்று சொன்னாலே ஒரு பவர் இருக்குது. இயேசு என்று சொன்னாலே பிசாசுகள் ஓடும். இயேசு என்று சொன்னாலே கண்ணீர்கள் ஓடும். இயேசு என்று சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அது சாதாரண பெயர் கிடையாது, அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு நாமத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய பவராக இருக்கிறது. இயேசு என்று சொன்னாலே எல்லாமே மாறிவிடும். அடுத்தபடியாக 8ஆவதாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இங்கே பார்க்குறோம், இயேசு 8ஆவதாக அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன். மத்தேயு 3:17 வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய குமாரன், சொந்த குமாரன்.
எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தேவனுடைய குமாரன். சொந்த குமார் நமக்காக பலியாகி நமக்காக ரத்தம் சிந்தி இந்த வழியை உண்டாக்கியிருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் இவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்கார் நமக்காக. அவர் இவ்வளோ தகுதி இருக்கிறது அவருக்கு. இயேசுக்கு சாதாரண ஆள் கிடையாது, தேவனுடைய குமாரன். இன்றைக்கி தேவனுடைய குமாரன் சொன்னால் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றியிருக்கார் நமக்காக. பாதையை உண்டு பண்ணியிருக்கிறார். ஒரு பாதையை உண்டாக்குறது சாதாரண காரணம் கிடையாது. இன்றைக்கு தான் ஜேசிபி வந்துருச்சு. ஜேசிபி வந்து அசால்ட்டாக என்ன செஞ்சு போகிறாங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, பாதையை உண்டாக்குவதற்கு சாதாரண காரியம் கிடையாது. பல வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும், பல காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். பல தண்ணி வரும், அதில் பாலம் போடணும், பல இது இருக்கும். அதான் பாதையை நமக்காக அவர் உண்டாக்கி இருக்கிறார். பரலோகத்துக்கு யாராலும் செல்ல முடியாது, எப்படி போகணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாதையை அவர் காமிச்சிருக்கிறார். அந்த பாதையில் நீங்கள் போனால் மட்டும் போதும். பாதையை நல்லா க்ளீன் ஆக்கி கொடுத்துட்டாரு. அந்த வழியில் நம்ம என்ன செஞ்சாலும் நடந்தால் மட்டும் போதும், ஈஸியாக பரலோகத்துக்கு போயிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அவர் இயேசு சொல்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பரலோகத்துக்கு செல்கிற வழி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பரலோகத்துக்கு செல்கிற வாசல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இடுக்கமான வாசலாக இருக்கிறது. இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். இன்றைக்கி உலகத்தில் 2 விதமான போதனைகள் இருக்கிறது. ஒன்று கஷ்டத்தின் மத்தியில் போகிறது, ஒன்று சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், எந்தவித கோட்பாடுகள் இல்லாமல் போகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் போது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ மரண வழி என்று வேதம் சொல்லுகிறது. அவன் செம்மையாய் தோன்றும். இன்னைக்கு அவனாக ஒரு வழியை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் உலகத்தில். மனிதனுக்கு வந்து, நீ என்னடா சொல்கிறது, நான் ஒரு வழியை உண்டாக்குறேன் என்று சொல்கிறாங்க. ஆனால் முடிவோ மரண வழி என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனால் எதையுமே செய்ய முடியாது. ஒரு பெரிய அறிஞர் சொல்கிறாரு, 1000 கணக்கான கடவுளை உண்டாக்க முடிந்த மனிதனால் ஒரு உயிருள்ள ஒரு புழுவை கூட உண்டாக்கி காட்ட முடியாது. எத்தனையோ கடவுளை உண்டாக்குறான், எத்தனையோ கோயில்களை உண்டாக்குறான், எத்தனையோ கடவுளே உண்டாக்குறான்னா பெரிய மனுஷன் தானே. ஆனால் உயிருள்ள ஒரு புழுவை கூட உருவாக்கி காட்ட முடியாது. உயிர் கொடுக்குறான்னா மற்ற உயிர் இருந்தால் அந்த உயிரை கொடுக்குறான், தவிர இவனாக அந்த சொந்த உயிரை கொடுக்க முடியாது. மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது. கண்டுபிடிப்புன்னு சொல்கிறாங்க. தேவன் உண்டாக்கினதான கண்டுபிடிக்கிறான், அதை மறைச்சிருக்கிறதா அவன் கண்டுபிடிக்கிறான், அவ்வளோதான். இது பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. மனிதனால் எதுவுமே முடியாது. அவன் செம்மையாக ஒரு வழியை தோண்டும், ஆனால் முடிவு மரண வழி தான். மரணத்தை ஜெயிக்க யாரும் எந்த மனுஷனாலும் முடியாது. எவ்வளோ பணம் வச்சுருக்கட்டும், எவ்வளோ கோடிக்கணக்கான இது வச்சுருக்கட்டும், எவ்வளோ பதவி வச்சுருக்கட்டும், மரணத்தை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. பரலோகத்தை வாங்க முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் உட்பேசுவீங்கன்னு சொல்கிறார். கஷ்டத்தின் மத்தியில் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று இயேசு அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடுக்கமான வழி. மூன்றாவதாக உபத்திரவத்தின் வழியாக நம்ம பரலோகத்துக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அநேக உபத்திரவங்கள் வழியாக நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அநேக உபத்திரவம் கண்டிப்பாக வரும், கஷ்டங்கள் வரும். சத்தியத்தின்படி நடக்கும்போது கண்டிப்பாக கஷ்டங்கள், நமக்கு கண்ணீர்கள் வரதான் செய்யும். இயேசுக்கு மீறி நம்ம நடக்கிறது அது ரெண்டாவது. ஆனால் வேதத்தின்படி நடக்கும்போது உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வரதான் செய்யும். இன்றைக்கி நம்ம சில நேரத்தில் நம்ம யோசிச்சிருக்கலாம், மற்றவன் நல்லா தான் இருக்கிறான், இயேசு அறியாதவன் நல்லா தான் இருக்கிறான், அவனுக்கு எந்த குறையும் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கிறான், தேவன் நம்மளை மட்டும் தான் சோதிக்கிறார்னு நம்ம நினைக்கிறான். ஆனால் அந்த சோதனை என்ன ஆகும், சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா,
அவங்களுடைய மகிழ்ச்சி கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனால் நித்தியமாக அவங்க என்ன ஆகும்? அவங்களுக்கு துன்பம் தான் ஆகும். அநேக உபத்திரங்கள் வழியாக பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் அநேக உபத்திரங்கள், அவருக்கு வந்த மனிதனுக்கு நேரிடுகிற எல்லா கஷ்டங்களும் அவருக்கு வந்தது. எல்லா கஷ்டமும் வந்துச்சு இயேசுக்கு. அடித்தாங்க, நொறுக்குனாங்க, வஞ்சாங்க, அவர்களை ஒதுக்குனாங்க. இயேசுவை எவ்வளையோ கஷ்டங்கள், கண்ணீர் விட்டார். எவ்வளையோ கஷ்டங்களை என்ன செஞ்சார்? இயேசு அனுபவித்தார் நமக்காக. அநேக உபத்திரங்கள் நம்ம வழியாகத்தான் என்ன செஞ்சது? அவர் பரலோகத்துக்கு அவர் செல்லப்பட்டிருக்கிறார். மரணத்தை அவர் பிதாவினாலே தேவன் மரணத்தை என்ன செஞ்சார்? ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக உபத்திரம், எந்த கஷ்டம் வந்தாலும் இயேசு நினைத்து கொள்ளுங்க. இயேசு அவர் நமக்கு முன்மாதிரியாக எல்லா கஷ்டத்தையும், நம்மை போல எல்லா கஷ்டத்தையும் இவங்களை என்ன செஞ்சார்? அவர் அனுபவித்திருக்கிறார். எந்த கஷ்டம் வந்தாலும் அவரை நினைத்து கொள்ளுங்க, இயேசுவை நினைத்து கொள்ளுங்க. மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் நமக்கு எந்த சோதனையும் நமக்கு இல்லை, நடக்கலை. எல்லா கஷ்டத்தையும் அவரை எடுத்துக்கிட்டார். நமக்கு சின்ன சின்ன கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. அது பேக்கு பெரிய பெரிய வெயிட்லாம் இவங்க தூக்கிக்கிறாங்க, சின்ன வெயிட் தான் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல் தான் சின்ன பாரம் தான் நமக்கு அவர் கொடுத்துருக்காரு. பெரிய பாரம் அவருக்கு நமக்கு கொடுக்கல. பெரிய பாரம் கொடுத்தா நம்மளால் என்ன செய்ய முடியாது? உலகத்தில் வாழவே முடியாது. எல்லா கஷ்டங்களையும் பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக பலியாரிக்கிறார். சின்ன சின்ன கஷ்டம் தான் உலகத்தில் நமக்கு வரும், அதை தாங்கிக் கொள்ள அவர் பலனையும் அவர் தருவார். ஹல்லேலூயா. நான்காவதாக, ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் மூலமாக பரலோகத்துக்கு போக முடியும். இயேசுவை பின்பற்றின ஆதி அப்போஸ்தலர்கள் மூலமாக பரலோகத்துக்கு போக முடியும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்ற வார்த்தையை சொல்கிறான். இந்த போதத்தை யாருமே அந்த வார்த்தையை சொல்லலை. இயேசுக்கு அடுத்து இந்த வார்த்தையை அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவை நான் எப்படி பின்பற்றணும் அதே போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்க இந்த வார்த்தையை சொல்கிறார். அவர் வழிகளை அவரும் என்ன செய்வார்? பல வழியை இயேசு சொன்னது போல இயேசு கொண்டு பல வழிகளை அவரை கற்றுக் கொடுக்கிறார். பல புத்திமதிகளை அவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் அடிப்படைகள் ரோமர் முதல்ல கடைசி வரைக்கும் நீங்கள் யூதா வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிருபங்களில் பல அறிவுரைகள் கிறிஸ்துவ மக்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்குது. அதன்படி நடந்தால் நமக்கு பரலோகத்துக்கு செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 4 எளிய வழிகளை மறுபடியும் நான் சொல்கிறேன். முதலாவதாக பரலோகத்துக்கு செல்கிற வழி இயேசு ஒருவர் தான். நானே வழியும் சத்திய ஜீவனுமே இருக்குன்னு சொல்கிறார். இரண்டாவதாக, இடுக்கமான வாசல் வழியாக நாம் உள்ளே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, உபத்திரவத்தின் வழியாக நம்ம செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நான்காவதாக, ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை மூலமாக நம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.